வலிக்குதா? இந்த இருங்க, நான் மருந்து கொண்டு வந்துடுறேன். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஐயே இருங்க தம்பி, சொம்பு பட்ட இடம் வேற வீங்கி போன மாதிரி இருக்கு. இல்ல பரவாயில்ல. ஏண்டா ஆளு உட்கார்ந்துருக்குன்னு தெரியும்ல, தெரிஞ்சு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு சொம்பு வச்சுக்கிட்டு விளையாடுற வயசாது. ஐயோ இல்லங்க, தெரியாம தானே பட்டுருச்சு. ஏண்டி அம்மா ஏன் எருமை கம்முன்னு இருக்க முடியல உனக்கு? அம்மா வேணும்னு போடலம்மா, தம்பி தான் அடிச்சேன், தெரியாம பட்டுட்டுமா, நான் கவனிக்கல. ஏண்டி பேசி முடிச்சதுக்கே இந்த அடி அடிக்கிறியே, இனி கல்யாணத்துக்கு பிறகுலாம்? ஐயோ பாவம் அந்த பையன். கிளவி, நான் தான் சொல்றேன்ல, வேணும்னே அடிச்சேன். எனக்கு ஆள் அங்க உட்கார்ந்து இருக்கிறதே தெரியாது, நான் அவனை தான் சொம்ப விட்டு அடிச்சேன், தெரியாம மிஸ் ஆகி அங்க பட்டுருச்சு. கொய்ய காலம் முறிக்க போறேன் பாரு, விளையாட்டு ஒண்ணுதான் கேடு. ஐயோ இல்லங்க. இல்ல தம்பி. இல்லங்க பரவாயில்ல, தெரியாம தானே பட்டுருச்சு, திட்டாதீங்க. நில்லு, பாத்துக்கிட்டு மசன்னு அப்படியே நில்லு. என்னமா பண்ண சொல்ற இப்போ? எருமை அங்க நெத்தல அடிபட்டு இருக்கிறது தெரியுதா இல்லையா? தெரியுதே. தெரியுதா? சரிம்மா, பாத்துக்கிட்டு அப்படியே நில்லன. எருமை ஒன்னொன்னே சொல்லி கொடுத்தா கூட புரியாது போல. போ, மசன்னு பாத்துக்கிட்டு இல்லாம உள்ள போய் அந்த மருந்து பாட்டில எடுத்துட்டு வா. அதான் இந்த காயத்துக்கெல்லாம் அடிபட்டா வைப்போம்ல, அதை எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா. வலிக்குது, போதும். வலிக்குதா? ஆமால, நம்ம இவன் மேல நல்ல கோவத்துல இருந்தாலும் அதை மறந்துட்டோம்ல. போதுண்டி, வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். ஏய் வலிக்குதுரி. வலிக்கட்டும். எனக்கு என்ன வந்ததா? உனக்கு என்ன வந்ததா? எனக்கு என்ன வந்தது? பாக்காத, அப்படி டிஞ்சர மூஞ்சில ஊத்திடுவேன். ஊத்து. இது ஊத்தவா? நீ தானே வருத்தப்படுவ. நான் ஏன் வருத்தப்பட போறேன்? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேனா? நீ சந்தோஷப்படுவனா எனக்கு ஓகே தான். அப்பப்பா, அப்படி நடிக்காத. தெரியாதே. என்ன தெரியாது? நடிக்க. அப்பப்பா, அப்படி பச்சை மண்ணுதான், ஒண்ணுமே தெரியாது. ஆமா, ஒண்ணுமே தெரியாது. எனக்கு டென்ஷன் ஆகுது, நடிக்கிறான். வேண்டாம், இதுக்கு மேற்பட்டு நான் இங்க இருந்தேன்னா நான் ஜெயிலுக்கு தான் போகணும். ஏண்டி? வேற உனக்கு கோவம் வந்து நான் கொன்னுட்டேனா ஜெயிலுக்கு தானே போகணும். கொல்ல போறியா? நீ கொலை பண்ற அளவுக்கு நான் என்னடி பண்ண? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? நீ என்ன பண்ணல அப்படின்னு கேளு, அதுதான் சரியா இருக்கும். சரி சொல்லு, என்ன பண்ணல? அதெல்லாம் சொல்ல முடியாது. சிரிக்காத, மூஞ்சில ஊத்திடுவேன். சரி சிரிக்கலன்னா? பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அம்மா, நீ என்னதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்தவா? உன்னை பார்த்துட்டு தலையில 2 தட்டு கொடுக்கதான். இது தட்டு கொடுக்க போறியா? அதை நான் கொடுக்கணும். அதான் கொடுத்துட்டே சொம்புல. அதெல்லாம் பத்தாது உனக்கு. நீ என்னதுக்கு வந்த? இங்க இருந்து கிளம்பு. ஐயா, என்ன பழக்கம் அது? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய போன்னு துரத்துறது. யாரு? ஹேய், யாருமே இல்லையா அங்க? மாப்பிள்ளை, நான் என்னதான் சொன்னேன்? ஐயோ கடவுளே, ப்ளீஸ் ஒன்னு இவனை இங்க இருந்து அனுப்புங்க, இல்ல என்னதாவது செஞ்சிருங்க. வர கோவத்துக்கு இவனை நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. சத்தியமா உன்னால நான் அழுதுருக்கேன், நான் எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அழுதியா? நான் என்னடி பண்ணேன்? திரும்ப நீ என்ன பண்ணனா கேள்வி கேட்காத. நீ என்ன பண்ணன்னு உனக்கே நல்லா தெரியும். சரிடி, நான் கால் எடுக்கல, அதுக்கு தானே இந்த கோவம். சரி சாரி. தயவு செய்து போயிடு. உன் சாரி எல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயாவது போடு. ஹே, உனக்கே தெரியும் நான் ஆபீஸ்ல இருப்பேன்னு. அந்த டைம் நீ கால் பண்ணி எடுக்க முடியல, அவ்வளவுதான். இதுக்கேண்டி இவ்வளவு கோவம்? அதுவும் இல்லாம நீ கால் பண்ணிருந்ததை பார்த்துட்டு நான் திரும்பவும் உனக்கு அவ்வளவு டைம் கால் பண்ணனே. அப்படி எப்படி? இதெல்லாம் யாராவது காதுல பூ சுத்திக்கிட்டு என்ன வந்து ஏமாத்துங்களா அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கிட்ட போய் சொல்லு. அதான் உன்கிட்ட சொல்றேன். அதான் உன்கிட்ட சொல்றேன்ல, உன் புத்தி எல்லாம் மாறாது. சத்யா, விளையாட்டுக்கு சொன்னேன். எப்படி நீ ஆபீஸ்ல இருந்த, அதனால நீ கால் எடுக்க முடியல, அப்படிதானே? அப்போ இன்னைக்கு நீ யார்கிட்டவும் எந்த காலும் பேசவே இல்லை, அப்படிதானே? பேசினேன். அதான் நீயே ஒத்துக்கிட்டே பேசினேன்னு. ஆனா என் காலெல்லாம் உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு தேவையில்லாத ஆள், பாத்தீங்களா? கிறுக்கு பிடிச்சிருச்சு. யார் எப்படி சொன்னா உனக்கு? யார் சொல்லணும்? எனக்கே தெரியுமே நான் உனக்கு தேவையில்லன்னு. உண்மையாவே சொல்றேன், காலையில இருந்து மொபைல் என் கையில இல்லவே இல்ல. காலையில சைலண்ட்ல போட்டது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சுதான் எடுத்தேன். பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? உண்மையாவே காலையில இருந்து போனை நான் எடுக்கவே இல்ல. பொய் சொல்ற?
இருடி, உன் மேல ப்ராமிஸா என் பர்சனல் யூஸ்க்குன்னு நான் என் மொபைல் எடுத்து யார்கிட்டவும் பேசவே இல்லை. என்னது? என் பர்சனல் யூஸ்க்குன்னு என் மொபைல் எடுத்து நான் யார்கிட்டவும் பேசவே இல்லை. என் மொபைல் காலையில இருந்து என் கையிலே இல்லைன்னு சொல்றேன், புரியுதா? என் ஆஃபீஸ் நம்பருக்கு வந்த காலை மட்டும் தான் நான் அட்டென்ட் பண்ணி பேசியிருப்பேன். வேணும்னா இனி ஒன்று பண்ணு, ஆஃபீஸ் நம்பரும் தரேன் உனக்கு. அப்படி என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அதுல கால் பண்ணு. ஆபீஸ் நம்பரா? என்ன சொல்ற? ஆஃபீஸ் நம்பருக்கு வந்த காலை மட்டும் தான் அட்டென்ட் பண்ணி பேசியிருப்பேன். இனி வேணும்னா உனக்கு அந்த நம்பரை தரேன், நீ அதுல கால் பண்ணி பேசுன்னு சொல்றேன், புரியுதா? இல்ல இல்ல புரியல. ஆபீஸ் நம்பரா? என்னடி ஆச்சு உனக்கு? இல்ல, ஆபீஸ் நம்பர்னு சொல்றியே, அது யார் யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும்னா? எல்லாருக்கும்னா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாருக்கும் தெரியும். வேற ஆஃபீஸ் நம்பர் ஊருக்கே தெரியுமே. எனக்கு தெரியாதே. சரி, இனி நான் தரேன். ஓ, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கெல்லாம் ஆபீஸ் நம்பர் தெரியுமா? யூசுவலா எல்லா இடத்துலயும் அப்படிதானே. ஓ, இப்ப மாட்டுவ பாரு. என்ன? அப்படி இன்னைக்கு உன் ஆபீஸ் நம்பருக்கு யார் யாரெல்லாம் கால் பண்ணா? யார் யார் இல்லாமனா எத்தனை பேர் பண்ணுவாங்க? ஆபீஸ்க்குள்ள இருந்து ஸ்டாஃப் பண்ணிருப்பாங்க, இல்ல வெளியில இருந்து வேற யாராவது பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்க முடியுமா? வச்சிருக்கணும். நான் கேக்குறேன்ல, இன்னைக்கு உன் ஸ்டாஃப் யாரெல்லாம் உனக்கு கால் பண்ணா சொல்லு. என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லுன்னு சொன்னேன். சொல்லுன்னு சொன்னேன். இருடி, ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டாமா? ஆம். மொத்தமே ஆபீஸ் ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கால் பண்ணிருப்பாங்க. பேரு? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லவே மாட்டியா? சொல்றேம்மா. சொல்லு. காலையில லீவு கேக்குறதுக்கு ஒரு 3 ஸ்டாஃப் கால் பண்ணிருந்தாங்க. லீவு கேட்கணும்னா மெயில் தானே போடணும், ஏன் உனக்கு எல்லாம் கால் பண்றாங்க? அது ஃபார்மாலிட்டிக்குடி. என்கிட்ட லீவ் கேட்கணும்னா கால் பண்ணி தான் கேட்கணும். சரி, என்னமோ நீ ஒரு வித்தியாச ஜந்து. பேரு? காலையில லீவ் கேக்குறதுக்கு பண்ணிருந்தது அனு, பிரியா, அப்புறம் ராம்நாத். அனு, பிரியா, ராம்நாத். மேகன்ற பேரே வரலையே, ஏமாத்துறானோ? அவ்வளவுதானா? அப்புறம் கம்பெனி டிரைவர் ஒருத்தர் பண்ணிருந்தாரு. அப்புறம் மேகா பண்ணிருந்தான்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன மறைக்காம உண்மையெல்லாம் சொல்றான்? ஒருவேளை நாம தான் தப்பா நினைச்சுட்டு சந்தேகப்படுறோமோ? சச்சே, நாம எங்க சந்தேகப்பட்டோம்? சரி, நீ கேட்டதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, இப்ப நான் கேக்குறேன், என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கதான். இருந்தாலும் ஏன் நமக்கு இவன் மேல கோவமா வருது? ஹோய், என்ன? ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் நான் கால் பண்ணி நீ எடுக்கல, அதனால நான் கோவமா இருக்கேன், நான் போறேன். எது? போடா. ஹேய் எம்மா. என்னம்மா செய்ற? டீ போட்டுட்டியா? எம்மா, நான் கொண்டு போய் கொடுக்கவா? நீ என்னடி உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்க மாதிரி நீ கொண்டு போய் கொடுக்குறேங்கிற? ஏம்மா, நம்ம மாமா தானே, நான் கொடுத்தா என்ன? ஏய், கம்முன்னு இருடா. வார்த்தைக்கு மாமா மாமாங்கிறான். ஏம்மா, அப்படிதானே கூப்பிடணும்? அதுக்கு இல்லடி, சும்மா பேசிதான் முடிச்சிருக்கு. நம்ம அக்கா இன்னும் படிப்பு கூட முடிக்கல, அதுக்குள்ள நீ பாட்டுக்கும் உரிமை எடுத்துக்கிட்டு மாமா மாமான்னா அந்த தம்பி ஏதாவது நினைக்க போறாரு. அம்மா, அவருதாம்மா அப்படி கூப்பிட சொன்னதே. அப்படியா? ஆமாம்மா, நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு நானும் மாறணும் அண்ணன்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா அவர்தான் வண்டியில வரமுல்ல சொன்னாரு, இனி அண்ணன்லாம் கூப்பிட கூடாது, மாமன்னு தான் கூப்பிடணும்னு. அப்படியாடி சொன்னாங்க? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. சரி, நீ போய் இரு, நான் கொண்டுட்டு வரேன். என்ன என்ன? நீ இப்போ எங்க இருக்கன்னு ஞாபகம் இருக்குல்ல? நல்லாவே. அப்புறம் என்ன ஒரு மாதிரி பண்ற? என்ன பண்றேன்? நான் பாட்டுக்கும் நின்னுட்டு இருக்கேன். ஒருவேளை மேடம்க்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கோ? நாங்க எல்லாத்துக்கும் ரெடி தான். ஐயா, பொறுக்கி தள்ளி போடா. ஏன்? நீ தானம்மா கேட்ட. ஐயா, வாய பாரு. நீ ஒரு மாதிரி பண்ற, போ ஒழுங்கா அங்க போய் உட்காரு. அப்புறம் நீ எங்க வீட்டுல இருக்கேன்றத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னதான் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிச்சிருந்தாலும் நீ இப்படியெல்லாம் நிக்கிறத பார்த்தாங்க, அவ்வளவுதான். போ. யாரும் வரமாட்டாங்க. உங்க அம்மா தம்பி கிச்சன்ல இருக்காங்க, பாட்டி உள்ள இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுட்டு தான் நிக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டே நிக்கிறியா? நீ ஆளே ஒண்ணும் சரி கிடையாது, நீ போ. இன்னைக்கு உன்னால அடி எல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கு 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 இதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு இங்க பாரு, இந்த மாதிரி கச்ச மசன்னு பேசுறத நிறுத்து. சரி, விட்டு வேண்டாம்ல, மொத்தமா சேர்த்து. சரி, இங்க பாரு, நான் ஏற்கனவே உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஏன் பட்டு?
இப்படி ஒரு சோதனை எந்த மனுஷனுக்காவது வந்து பாத்திருக்கியா? எந்த தப்புமே பண்ணல, ஆனா என் மேல கோவம் மட்டும் வருதுன்னா நான் என்ன செய்வேன்? அதான் எனக்கும் தெரியல. அந்த மேகாவை பத்தி கேட்கலாமா? சச்சா, இல்ல வேண்டாம். அவதான் என்னதான் சொல்லி நம்மள ஏமாத்த பாத்திருக்கா. நல்ல வேலை நம்ம ஏமாறல. நாம அவளை பத்தி எதுவும் கேட்டா சந்தேகப்படுறோம்னு நினைச்சுப்பான். ஆனா அவ அவ்வளவு அடிச்சு பேசினா. நாளைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வெளியே போக போறோம்னு. அந்த ஹோட்டல் பேர் என்ன? கோரம் தாஜ். இப்ப என்ன செய்ய? ஹோய், என்ன நாளைக்கு நீ ஃப்ரீயா? நாளைக்கு நாம 2 பேர் வெளியே போகிறேன்னு. வெளியவா? எங்க? எங்கன்னு எல்லாம் தெரியாது, ஆனா நாளைக்கு நம்ம போறோம். நாளைக்கா? நாளைக்கு வேண்டாமே. ஏன் வேண்டாம் சொல்றான்? ஒருவேளை சேச்சே. ஹோய், என்னாச்சு? அப்பப்போ சில மாதிரி நின்னுடுற. இல்ல, நாளைக்கு நாம போறோம். எதுக்கு வேண்டாம்னு சொல்ற? சத்யா, உனக்கே தெரியும்லடி. என்ன தெரியும்? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நாளைக்கு நாம போறோம். பட்டு சொல்றத கேளு. என்ன? உனக்கே நல்லா தெரியும் அப்பா என்ன நம்பிதான் கம்பெனி பொறுப்பு ஒப்படைச்சிருக்காருன்னு. அதுக்கு என்ன பேச விடாண்டி. பேசு. அதுவும் இல்லாம அவர் பெர்மிஷன் இல்லாம அவர் எடுக்க கூடாதுன்னு சொன்ன ப்ராஜெக்டையே நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது அப்படியும் இப்படியும் நகரவே முடியல. அவ்வளவு பிஸியா இருக்கேன்னு சொல்றியா? ஆனா அதுக்கு நாளைக்கு நாம எங்கேயும் வெளியே போக வேண்டாம், ஆனா சீக்கிரமே போலாம். கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் சைட்னு அதை விட்டு நகர முடியாது. அதனால நாளைக்கு வேண்டாம், ஆனா வேற ஒரு நாள் போலாம். நாளைக்கு போலாமே. பட்டு சொல்றேன் இல்ல, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலனா எப்படி? ஒருவேளை நீ நான் வேலை பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் ஏமாத்திட்டு எங்கேயாவது வெளியே கூட போயிட்டேனா? எங்கடி போக போறேன்? ஆபீஸ் இல்ல சைட்ல இருப்பேன், அவ்வளவுதான். எங்கேயும் நகர முடியாதுன்றல. நான் எப்படி ஒண்ணு நம்புறது? உன் மேல இல்ல என் மேல ப்ராமிஸா. ஏய், தலையில இருந்து கையெடு. கவலைப்படாத, என் மேலதான் பண்ணிக்கிட்டேன். அது என்ன? என் மேல பண்ண வந்துட்டு அப்புறம் உன் மேல பண்ணிக்கிட்டே, அப்ப ஏமாத்துறதானே? சேச்சே, உன் மேல பண்ண அப்புறம் ஏமாத்துறியான்னு கேப்ப, அதான் என் மேலயே பண்ணிக்கிட்டேன். நம்மளாம் தான் தோணுது, ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படிதான் எனக்கு ஒண்ணும் தோணல. வேற எப்படி தோணுது? நல்லா கண்ணத்துல உனக்கு கொடுக்கணும் போல இருக்கு. நான் கொடுத்தாதான் வாங்கிக்க மாட்டேன், நீயாவது கொடுன்னு தான் சொல்றேன். இதானே? ஐயோ, வர வர நீ ரொம்ப மோசம். தெரியல, உன்னை பார்த்த ஒரு வேலை அப்படி மாறிடுறணும்னு. ஹேடி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நாளைக்கு நீ என்ன ஏமாத்திட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. என்னமோ கிறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் தானே எங்கேயும் வெளியே போக முடியாது. வேணும்னா நாளைக்கு 1 டே வந்து என் கூடயே இரு, அப்போவாது என்ன நம்புறியான்னு பாப்போம். நல்லா வந்தா போல, நாம சந்தேகப்படுறோம். மேகா, உனக்கு இருக்குடி. ஷபா, என்னதான் ஆகுதுன்னு தெரியல அவளுக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி நின்னுடுறா. டேய் போடா. டாவா? ஆமா. சரி, இப்போ அதை நம்புறியா? நம்புறேன். திமிரு தாண்டி உனக்கு. ஐயா, என்ன? ஒன்னும் இல்ல, ஆபீஸ் டென்ஷன் இப்படியே போகுது. இன்னும் ஒரு வாரத்துக்கு அங்கேயே தான் கிடக்கணும் பாத்தியா? அதுக்கு இங்க இருந்து போகவே மனசு வரலன்னு சொல்ல வந்தேன். தம்பி. அம்மா. ஹே, ஓடிட்டியா? சரி, நான் இப்போ கிளம்புறேன். தாத்தா அங்கிள்லாம் வந்தா நான் கேட்டதா சொல்லுங்க. சரி தம்பி. இப்ப வலியெல்லாம் ஒன்றும் பரவாயில்லையா? வலி எதுவும் இருக்கா? இல்ல, இப்ப பரவாயில்ல. கிளம்புறேன்றீங்க, கையில உள்ள டீ அப்படியே இருக்கு, ஆறி போயிருக்கும்ல. இல்ல, எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் அவ்வளவா இல்ல. எப்போவாது தலைவலின்னா காஃபி குடிப்பேன், அவ்வளவுதான். அதுவும் எப்போவாதுதான். சாரி. ஐயோ, அதுக்கு முன்னமே சொல்லியிருந்த காப்பி போட்டிருப்பேன்ல தம்பி. ஐயோ பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு. சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி வாங்க, நான் வாசல் வரைக்கும் வரேன். டேய், என்னதுடி? எங்கடி கிளம்பிட்டாங்களா? யாரு? அதான் உன் மாமா. என்ன சொன்ன? என்னடே? இண்டி, நான் முன்ன மாமா மாமான்னு சொன்னதுக்கு துரத்தி சொம்பால அடிச்ச. அது நீ யாருன்னு தெளிவா சொல்லிருக்கணும். சரி வீணா பேசாத. இந்த கொடையை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. என்னடி பாக்குற? நீயே போய் கொடு. அம்மா இருக்காங்களே, நான் கொடுக்க முடியாத, நீ போய் கொடு. கிறுக்கு, அதான் உனக்கு கோவமா இருக்க மாதிரி நடிக்க வரல. கொடு. மழை வர மாதிரி இருக்கு, அதனால இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கொடு. வேண்டான்னு சொன்னாலும் கொடுத்துட்டு வா. சரி. சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. வீட்டுல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. சரி. மாமா. என்ன? ஒண்ணும் இல்லம்மா, மழை வர மாதிரி இருக்குல்ல, அதான் போற வழியில எது மழை வந்துட்டா என்ன செய்யணும், இந்த கொடையை கொடுக்கலான்னு. இந்தாங்க.
ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் ஒரு 20 நிமிஷத்துல போயிடுவேன் இங்கிருந்து. வச்சுக்கோங்களா? ஐயோ தம்பி பரவாயில்ல, எடுத்துட்டு போங்க. வானம் என்னமோ ஒரு மாதிரி தானே இருக்கு. போற வழியில மழை எதுவும் வந்துட்டா என்ன செய்வீங்க? மாமா, எங்க அக்கா தான் கொடுத்து விட சொன்னா. ம் ஆமா. என்ன 2 பேருக்கும் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு தானே? சரியா சொதப்பாம முடிச்சிருவீங்கல்ல? ஓகே மேடம், இதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பெருசா எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன வேலையை நான் ஈஸியா முடிச்சிருவேன். ஏன்னா பிசிக்கலா எனக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் இருக்காது. எப்பவும் பிசினஸ் பிசினஸ்னு ஆபீஸ் சைட்னு இருக்க விஜய முக்கியமான ஃபாரின் கிளைண்டோட மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஹோட்டல் தாஜ்க்கு வர வைக்கிறது மட்டும்தானே என் வேலை. அதை சரியா பண்ணிடுவீங்கல்ல? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இவ்வளவு நாளும் நீங்க சொன்னதெல்லாம் சரியா பண்ணதுனாலதான் அந்த விஸ்வநாதன் பையன் என் பேச்சு கேட்டுட்டு இருக்கான். ஒரு கவலையும் நீங்க படவே வேண்டாம். அவன் என்ன முழுசா நம்புவான். சொல்ல போனா ஃபாரின் கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்றது பொய் ஒன்றும் கிடையாது. இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கு. அவங்கள மீட் பண்றது இன்னும் ஒரு வாரத்துக்கு தள்ளின்னு இருந்தது. ஆனா இப்ப போய் விஜய் கிட்ட இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் வைக்க போற மீட்டிங்க இப்பவே வைக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா நம்பிட போறான். அதுவும் இல்லாம இவன் ஒன்னும் விஸ்வநாதன் இல்லையே, விஸ்வநாதன் பையன் தானே. விஸ்வநாதனை சமாளிக்கிறது தான் கஷ்டம். சொல்ல போனா கம்பெனி விஷயத்த வெளியே கொஞ்சமும் கசிய விட மாட்டாரு. ஆனா இவன் அப்படி இல்ல, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான். அதனால அவனை ஏமாத்தி ஹோட்டலுக்கு வர வைக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய டாஸ்க்லாம் இல்ல. ஓகே, இதுல மெயின் ரோலே மேகா உன்னோடதுதான். கூடவே இருந்து அவனை பிரச்சனைக்குள்ள மாட்ட வைக்க போறது நீதான். கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ண அவனை. நான் பாத்துக்கிறேன் மாயா. மீட்டிங்னு பொய் சொல்லி இட்டுட்டு போறதுல இருந்து, அவனுக்கு ஜூஸ்ல போதை மருந்து கலக்குறதுல இருந்து, அவன் மயக்கம் அடைஞ்சு கீழே விழறது வரைக்கும் அவனை கண்ணிமைக்காம பாத்துக்கணும். இத மட்டும் நீ கூடவே இருந்து சரியா பண்ணிட்டா போதும். ஆனா மாயா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னது? இதெல்லாமும் நான் பண்றேனேன்னு வச்சுக்கோயேன். ஆனா இதனால அவன் பிசினஸ் எப்படி லாஸ் ஆகும்? அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிய வரும்? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். புரியல சார், இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? ஒரு பிரச்சனையும் வந்துடாது. அவன் மயக்கமானதுக்கு அப்புறம் அவன் பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸா நின்னு கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் எடுத்துக்க. மத்தபடி அங்க போலீஸ் வர்றது மீடியா வர்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னது? போலீஸ் மீடியாவா? என்னன்னு சொல்றீங்க? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க பேரு எந்த விதத்திலயும் வெளியே வராது. இல்ல சார், மீடியானெல்லாம் சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவ்வளவுதான். இந்த பிரச்சனையை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்தாவோ இல்ல நியூஸ்ல வந்தாவோ உங்க பேர் எங்கேயும் அடிபடாது. அதுக்கெல்லாம் மாயா, நான் தான் சொல்றேன்ல, உங்க யார் பேரும் இதுல வெளியே வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் சரியா செய்யுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ. என்ன டார்லிங்? யார் பேசுறீங்க? தெரியலையா உனக்கு? வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். தெரியலங்க, யார் பேசுறீங்க? இன்னைக்கு தானே செல்லம் ஜூப்ளியில மீட் பண்ணோம், அதுக்குள்ள மறந்துட்டியா? மேகாடா? மேகா ஞாபகம் இருக்கா? நீயா? உனக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சது? நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கப்போ? என்ன வேணும் உனக்கு? ஹே டார்லிங் டார்லிங் இரு. இப்படி கேள்விக்கு மேல கேள்வி அடுக்குனா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? ஒன்னு ஒன்னா கேட்டாதானே நான் ஒன்னு ஒன்னா பதில் சொல்லி தர முடியும். உன் பதில் எல்லாம் இப்ப யார் கேட்டாங்க? இம்ச. உனக்கு யாரும் உன் தலையில இருந்த மூளையை எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் நீ அறிவு கெட்டு பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இனியெல்லாம் நீ விஜயை பத்தி எது சொன்னாலும் நான் நம்ப போறது கிடையாது. என்ன நீயே ஒரு 420 என்னென்னலாமோ சொல்லி என்னைய நம்ப வச்சு ஏமாத்த பார்த்தல? நான் உன்னை ஏமாத்த
பார்த்தனா? ஆமா நீதான், வேற பின்ன யாரு? காலையில விஜய்க்கு ஆபீஸ் நம்பர்ல கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு நான் பண்ணிட்ட உடனே எடுத்துட்டான், நீ பண்ண உடனே எடுக்கல பாத்தியான்னு என்னென்னலாம் சொல்லி என்கிட்ட நம்ப வச்ச. ச்சே, நானும் கொஞ்ச நேரத்துல நீ சொன்னதெல்லாம் என்னமோ நினைச்சிட்டேன். ஓ, தெரிஞ்சு போச்சா உனக்கு? அதான் இப்படி கொதிக்கிறியா? ஆமா, உன் ஃப்ராடு தனமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால நீ சொல்றதெல்லாம் இனி நம்பிடுவேன்னு நினைக்காத. நான் போனை வைக்கிறேன். ஹே டார்லிங் இரு. சரியான இம்சியா இருக்கே நீ. உன்னை பத்தி விஜய் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகுமா? ஆனா உன்னெல்லாம் நான் ஒரு ஆளாவே மதிக்கல. போனை வை. இருமா. என்ன? ஆமா ஒத்துக்கிறேன், அப்ப நான் சீட்டிங் பண்ணேன்தான். அவனோட ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணிருந்தேன். ஆனா மத்தபடி நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நாளைக்கு நாங்க வெளியே போறது, ஹோட்டல் போறது எல்லாமே உண்மைதான். நீ படுக்க கடவுள போயிட்டு வர வேண்டியதானா கிறுக்கு? அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. விஜய் ஆபீஸை விட்டு எங்கேயும் வெளியே நகர போறதே கிடையாது. நான் கூப்பிட்டே வரல, நீ கூப்பிட்டு மட்டும் வந்துருவானா? இதுக்கு மேலே நீ லைன்ல இருந்தனா நான் என்னவோ உன்ன மரியாதை இல்லாம திட்டிடுவேன். போய் வேற எதுவும் வேலை இருந்தா பாரு. சரி, நம்மள தானே, இன்னும் ஜஸ்ட் 12 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே புரியும். பாய் டார்லிங், குட் நைட். இம்சை. நான் கூட என்னமோன்னு நினைச்சேன், ரேணு வீட்டுல பிரச்சனை நடந்துச்சுல, அப்ப இறங்கி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனால நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன். ஆனா அந்த தம்பி பேசி பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்ல பையன்தாங்க. ஆமாண்டா, நான் கூட என்னமோன்னு நினைச்சு சரி பேச்சு கொடுத்து பாப்போமேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, பையன் பொறுப்பான பையனாதான் இருக்கான். அது சரி, மாமியாரும் மருமகளும் இருந்துகிட்டு வந்த 1/2 மணி நேரத்துல பையன் இப்படின்னு சலிச்சிட்டீங்க போல. இல்லங்க, நம்ம புகழும் மாறனும் டியூஷனு போனானும்ல, அவனும் பஸ் கிடைக்காம பஸ் ஸ்டாண்ட்லயே நின்னுட்டு இருந்திருக்கானோ போல. 2 பேரையும் அந்த தம்பி தான் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுச்சு. நல்ல பையன்தாங்க. வேற நம்ம புகழ் அந்த தம்பிய அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருந்திருப்பான் போல. அப்படி முறை இல்ல, அண்ணன் எல்லாம் கூப்பிடக்கூடாது, மாமன் தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கு போல. அது மட்டுமா, இந்த தூங்குறாலே உன் மக சொம்பு எடுத்து ஒரே அடி அடிச்சு புள்ள மண்டையில ரத்தம் வர வச்சுட்டா. என்ன சொல்றீங்க? ஆனா ஆமாங்க, பிள்ளைங்க ரெண்டும் விளையாட்டுத்தனமா விளையாடிக்கிட்டு இருந்துக்கு போல. சொம்ப தூக்கி போட்டதும் அந்த தம்பி தலையில பட்டுருச்சு. ஐயே, அப்புறம் என்னாச்சு? லைட்டா செராய்ப்பு. அப்புறம் என்ன, இந்த கொஞ்சம் மருந்தெல்லாம் வச்சு விட்டதும் பரவாயில்லன்னு இருந்தது. அம்புட்டுக்கும் காரணம் யாரு? எந்த தூங்குறாலே இவதான். என்ன விளையாட்டு புத்தி போவல. நானும் அப்பா சொன்னதுக்காக மட்டும் சம்மதிக்கல. நானும் அந்த பையனை பத்தி விசாரிச்சேன். நான் படிச்சதுக்குதான் வேலைக்கு போவேன்னாரு போல இருக்கு. அவங்க அப்பா தான் வேலைக்கு அனுப்பாம அவன் நடத்துற கம்பெனியை பாத்துக்க சொல்லியிருக்காரு போல. பையனை பத்தியும் விசாரிச்சேன். பீடி, தம்மு, சிகரெட் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாங்க, நான் நினைச்சேன் டீ காபி கூட அவ்வளவா குடிக்க மாட்டாராமே. அவர் எங்கிருந்து குடி பழக்கம்லாம். நல்ல பையனாத்தான் இருக்காங்க. என்ன முன்கோவம் தான் ஜாஸ்தி போல் இருக்கு. அதோட சந்தோஷப்பட்டுக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லையேன்னு. ஆமாங்க, பணம் காசே இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்தாலே போற இடத்துல பிள்ளை நல்லா இருக்கும்.